ஃப்ரீடமா மிஸ் பண்ணிருப்பாங்க. இப்படி ஒண்ணு இருந்தா இன்னொன்னு இல்லைன்னு சொல்ற மாதிரி தான் இங்க இருக்க பல பேருக்கான ஸ்டாண்டர்ட் லைஃப் சிஸ்டமா இருக்கு. அந்த சிஸ்டமை உடைச்சு உங்களோட லைஃப உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு ஏத்த மாதிரி வாழ என்ன செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு இதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க்கை வாழ்வதற்கு அது என்னைக்கோ ஒரு நாள் இல்ல, இன்னைக்கு இப்போவே உங்களுக்கான வாழ்க்கைய முழுசா வாழ செய்ய வேண்டியது என்ன பாத்துடலாமா? முதல் விஷயம் டைம், நேரம், காலம். இதெல்லாம் நம்ம மைண்ட்ல உருவாக்கி இருக்க ஒரு மாயை. என்னங்க நம்ப முடியலையா? ஏதோ ஸ்பிரிச்சுவலா விளக்கம் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. நம்ம ஹியூமன் சைக்காலஜில டைம் பத்தின பெர்ஸ்பெக்டிவ் பத்தின தெளிவான விளக்கங்கள் இருக்கு. அதுக்காக எல்லாரும் சைக்காலஜி படிக்க முடியுமா? ஆனா நம்ம மைண்ட்ல இருக்க விஷயங்களை நம்பிக்கைகளை மாத்திக்க முடியும். சின்ன வயசுல மே மந்த் சம்மர் லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு சித்தி வீட்டுக்கு போயிருப்பீங்க. அந்த டைமை இப்ப நினைச்சாலும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? உலகத்திலே நீங்க தான் ஹாப்பியான பர்சன் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த 30 நாள் 300 நாள் மாதிரி தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா தெரியும். வயல்வெளிகளை சுத்திக்கிட்டு கசின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டு ஆத்துல குளத்துல குளிச்சுக்கிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும். அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இப்போ நீங்க வாழற வாழ்க்கைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதே ஆஃபீஸ், அதே வேலை, அதே பிரேக்ஃபாஸ்ட், ஒரே விதமான டிராவல், ஒரே மாதிரியான போர் அடிக்கிற லைஃப். ஒரு நாள் போகிறது ஒரு வருஷம் மாதிரி தோணும். சேலரி கிரெடிட் ஆகிற நாள் மட்டும்தான் ரொம்பவே சீக்கிரம் போகும். ஏன்னா அன்னைக்கு மட்டும்தான் நீங்க கொஞ்சம் ஹாப்பியா இருப்பீங்க. அதை தவிர மீதி எல்லா நாளும் அதே மாதிரி மெக்கானிக்கலான லைஃப். இந்த டிஃபரன்ஸுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? வயசா, பொறுப்புகளா? இல்லவே இல்ல. டைம் பத்தின உங்க மைண்ட் செட் தான். நம்ம பிரெயினுக்கு இது நல்ல நேரம் இல்ல கெட்ட நேரம், ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் தெரியாது. இப்போ நீங்க அனுபவிக்கிற எக்ஸ்பீரியன்சஸ் என்ன மாதிரி இருக்கு, உங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கு, இதை நீங்க ஆல்ரெடி ஃபேஸ் பண்ண ஒரு யூஜுவலான ருட்டீனா, போரிங்கான அதே லைஃப் ஸ்டைலா? அப்போ உங்களோட டைம் கொஞ்சம் மெதுவா நகர்ற மாதிரி இருக்கும். இதுவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புது என்வாயன்மெண்ட், ஒரு புது ஒர்க் பிளேஸ். இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களை எக்ஸைட்டடா வச்சுக்க முடிஞ்சா உங்களோட டைம் ரொம்ப சீக்கிரமா போற மாதிரி இருக்கும். பிரெயினுக்கு டைம் பத்தி தெரியாது. அந்த டைம்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் அதை நோட் பண்ணும். இதை கண்டுபிடிக்க முடியாம அதை பத்தின தெளிவில்லாம போனதால நம்ம எல்லாருமே ஒரு டைம் பிளைண்ட்னஸ்குள்ள சிக்கி போகிறோம். இந்த சிஸ்டம் உடைக்க கத்துக்கணும். அதை விட்டு வெளியே வர தேவையான புது முயற்சிகளை செய்ய தயாரா இருக்கணும். அதுக்காக டெய்லி ஒரு ஆஃபீஸ், டெய்லி ஒரு வீடுன்னு போக முடியாதே. அப்ப என்ன செய்யலாம்? டெய்லி உங்களோட அப்ரோச்சை மாத்துங்க. தினம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசுங்க, ஒரு ஹாய் சொல்லுங்க, ஒரு புது விஷயத்த பத்தி கத்துக்கோங்க, ஒரு ஸ்கில்ல வளர்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் என்ன புதுசா நடக்குது, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு யோசிங்க. நம்ம எல்லாருமே ஒரு நாளோட அருமை தெரியாதவங்களா தான் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாற்றம் வர சில வருஷங்கள் வேணும். அது ஃபினான்ஷியலா இருந்தாலும் சரி, ஹெல்த்தா இருந்தாலும் அதேதான். ஒரு பெரிய மாற்றம் நடக்க சில பல வருஷங்கள், நாட்கள் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நீங்க மிஸ் பண்ண அந்த ஒரு நாள் தான் அந்த வருடங்களோட ஆரம்ப புள்ளின்னு தெரிஞ்சுக்க விட்டுருவோம். இந்த ஒவ்வொரு நாளும் சேர்ந்துதான் ஒரு வருஷமா மாறுது அப்படின்னு மறந்து போயிடுறோம். உங்களோட லைஃபை மாத்த தேவைப்படுற விஷயங்களை செய்ய ஏதோ ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அந்த ஏதோ ஒரு நாள் இன்னைக்கு தான். அந்த பெரிய மாற்றம் வரப்போற வருடம் இந்த ஒரு நாள்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிரையாரிட்டிஸ், முன்னுரிமை. எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும், எதுக்கு தரக்கூடாது, இல்லனா தர தேவையில்லை. இதுதான் முக்கியமான லைஃப் ஹேக். நீங்க எப்பவும் பிஸியாவே இருக்கீங்கன்னு நினைக்கிறதும் சொல்றதும் உண்மையே இல்ல. பிஸியா இருக்கிறதும் ப்ரொடக்டிவான வேலைகளை மட்டும் செய்யறதும் வேற வேற. லைஃபுக்கு தேவையான விஷயங்களை செய்யறப்ப மட்டும்தான் உண்மையா நீங்க பிஸியா இருப்பீங்க. சப்போஸ் உங்களோட வயசு இப்போ ஒரு 70ன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்க லைஃப்ல என்ன தேவை? ஆடிக்காரா, பிசினஸ் பார்ட்டியா, இல்ல நல்ல ஹெல்தியான லைஃப் ஸ்டைலா? இததான் டெத் பெட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையோட கடைசி ஸ்டேஜ்ல இருக்கிறதா யோசிச்சு அடுத்து நீங்க என்ன செஞ்சா உங்க லைஃப் நல்லா இருக்கும், உங்களோட நல்ல வாழ்க்கைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, இப்படி யோசிச்சு பார்த்தா உங்களோட ரியல் ப்ரையாரிட்டிஸ் கண்ணுக்கு தெரியும். கண் பார்வை இல்லாதவங்க போடுற கருப்பு கிளாஸுக்கும் $1000 கொடுத்து வாங்கின ஒரு கூலர்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எது அவசியம், எது தேவைன்னு புரிஞ்சு அதுக்கேத்த செயல்களை செய்ய நினைச்சா அது மட்டும்தான் உங்களோட லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஒரு முழுமையான திருப்தியான லைஃபை வாழற உணர்வை கொடுக்கும். எதை செய்யணும்னு யோசிக்கிறத விட எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான நாலேஜா இருக்கும். உடனே ஒரு பேப்பர் பென் எடுங்க. உங்க லைஃப்க்கு தேவைப்படுற முக்கியமான விஷயம் என்னன்னு லிஸ்டா எழுதுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10-20 கேட்டகரி வரும். பணம், பதவி, ஹெல்த், நல்ல ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி எது உங்களோட நிஜமான தேவைன்னு எழுதுங்க. அந்த லிஸ்ட்ல டாப் 3 என்னன்னு பாருங்க. அதுதான் உங்களோட முக்கியமான ப்ரையாரிட்டியா இருக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ற வேலைகளை மட்டும் செய்யுங்க. உங்க லைஃபே மாறும். டைம் இஸ் வெரி ப்ரெஷஸ். நம்மளால காசு கொடுத்து வாங்க முடியாதது டைம் மட்டும்தான். அந்த டைமை தேவையில்லாத வேலைகளை செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க லைஃபோட ப்ரையாரிட்டி என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை தவிர மீதி இருக்க எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். கொஞ்சம் கூட பாவமே பார்க்காம அந்த எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் உங்க லைஃப்ல இருந்து நீக்கிடுங்க. அது சோஷியல் மீடியா, ப்ரோக்ராஸ்டினேஷன், உங்களோட பேட் ஹேபிட், டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன், இப்படி எதுவா வேணாலும் இருக்கட்டும். அதை இன்னைக்கே இப்பவே இந்த நிமிஷத்துல இருந்து தள்ளி வாங்க. அந்த வெப் சீரிஸ், அந்த ஒரு டாக்ஸிக்கான நபர் உங்களோட லைஃப் ப்ரையாரிட்டிஸை மாத்தலாம். உங்களோட சக்சஸை ஸ்டாப் பண்ணலாம். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் ரிலேஷன்ஷிப். நம்ம எல்லாருக்குமே இருக்க ஒரு காமனான ப்ராப்ளம்,
ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாம போனா லைஃப்ல ஒரு வேல்யூவே இல்லாத மாதிரி தோணும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, லவ் இப்படி எந்த ஒரு பாண்டிங்லயுமே நல்ல புரிதல் இல்லாம போனா அது பிரச்சனை தான். ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ற மாதிரி. நீங்க சின்ன சின்னதா இன்வெஸ்ட் பண்ணாம போனா உங்களால ஒரு பெரிய அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணவே முடியாது. பெரிய காஸ்ட்லியான கிஃப்ட், சர்ப்ரைஸ் பார்ட்டிஸ், உடம்புல பச்சை குத்துறது, அவங்களுக்காக பெரிய சாக்ரிஃபைசஸ் பண்றது இதெல்லாம் நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்காது. ரேண்டமான நேரத்துல ஒரு சின்ன டெக்ஸ்ட் மெசேஜ், ஒரு முக்கியமான நாளை ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த நாளை அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றது, அவங்களோட முக்கியமான டீட்டெயில்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது, இப்படி சின்ன சின்ன நுட்பமான விஷயங்கள் மூலமா தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு கஷ்டமான சூழல்ல கூட நிக்காம ஒன்னு சேர்ந்து பிரச்சனையை சமாளிக்கிறது, நல்ல டீப்பான கான்வர்சேஷனை உருவாக்க ஸ்பேஸ் கொடுக்கறது, ஹாப்பியா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இப்படி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்க முடிஞ்சாலே போதும். இதுதான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கான ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்டா இருக்க முடியும். நீங்க எவ்வளவு அதிகமான நேரத்தை அவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்க நேரம், உங்க கவனம் மட்டும்தான் ஒரு நல்ல உறவுக்கு நீங்க கொடுக்குற மரியாதை. பணமோ நகையோ காஸ்ட்லியான கிஃப்ட்ஸோ இல்ல. சரி, ஓகே, புரியுது. நல்ல வேலையெல்லாம் பார்க்க தேவையில்லையா, வெறும் டைம் மட்டும் கொடுத்துட்டா போதுமா? ஒரு நல்ல கரியர் இருந்தா மட்டும்தான் உங்களோட டைமை பர்சனல் தேவைக்கு ஒதுக்க முடியும். அந்த நல்ல கரியர் பர்பஸ்ஃபுல்லா இருந்தாதான் உங்களோட லைஃபை உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி அமைச்சுக்க முடியும். அடுத்தது பர்பஸ்ஃபுல் கரியர். உங்க கரியரோட பர்பஸ் என்னவா இருக்கும்? பணம் சம்பாதிக்கவா, இல்ல உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கவா? உங்களோட பெஸ்ட் கரியர் சாய்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே. ஆமாங்க, உங்களுக்கு என்ன தெரியும், இன்னும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க இருக்கு? இந்த 2 கேள்விக்கும் மிடில் பாயிண்ட்ல தான் ஒரு பெஸ்ட் கரியரே உருவாக முடியும். இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவுல தான் நம்ம எப்பவும் இருக்க நினைக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச வேலையை மட்டும் செஞ்சா போதும், எனக்கு கம்ஃபர்டான ஜோன்ல இருந்தா என்னால நிம்மதியா வேலை செய்ய முடியும், இப்படி யோசிக்கிற ஒருத்தருக்கு பெஸ்டான கரியர் அமையவே செய்யாது. இன்னும் என்னெல்லாம் கத்துக்கிட்டா உங்களால டெவலப் ஆக முடியும்னு யோசிச்சா மட்டும்தான் உங்களால கரியர்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஒரு ஏர்லி ஸ்டேஜ்ல பணம் முக்கியமா பார்க்காதீங்க. உங்களால எவ்வளவு நாலேஜை வளர்த்துக்க முடியும்னு யோசிங்க. நாலேஜை டெவலப் பண்ண ஆரம்பிச்சா அதோட பை ப்ராடக்டா பணம் தன்னால வரும். ஆனா பணத்தை மட்டும் தேடி ஓட ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க. உங்களோட நாலேஜை வளர்த்துக்கவும் மறந்து போவீங்க. ஒரு கம்ஃபர்டான ஜாப், பொசிஷன் ஒரு புதக்குழி மாதிரி. வெளியே பார்க்க ஒண்ணுமே ஆகாத மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதுக்குள்ள மூழ்கி போய்கிட்டே இருப்பீங்க. உங்களோட கம்ஃபர்டான ஜோன்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து பாருங்க. உங்களோட நாலேஜை வளர்த்துக்கிட்டு உங்களோட பெஸ்டான கரியர் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. லைஃப்ல சக்சஸ் ஆன எல்லாருமே இதை தான் செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா? உங்களோட ஹெல்த் கண்டிஷன். நம்ம லைஃப் இம்ப்ரூவ் ஆகுறதையும் ஆகாம கஷ்டப்படுறதையும் உணர நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்தை கவனிக்கணும். காலம், நேரம் இதெல்லாம் விட உங்களோட எனர்ஜி குறையாம பாத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம எப்பவுமே 2 விதமான மனிதர்களா இருக்கும். காலையில ஒரு மாதிரியும் ஈவினிங்க்கு மேல ஒரு மாதிரியுமான மனிதரா. நீங்க வேற எந்த தப்பான மீனிங் யோசிக்க வேண்டாம். மார்னிங் டைம் பிளான் பண்றதுக்கான நேரமா இருக்கும். அப்ப உங்களோட இம்பார்ட்டன்டான விஷயங்களை பத்தி யோசிக்கிற ஒருத்தரா நீங்க இருப்பீங்க. ஈவினிங் டைம் நீங்க பிளான் பண்ண விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ற மனிதரா இருப்பீங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ஹை எனர்ஜியோட இருப்பீங்க. அதனால மார்னிங் டைம் எப்பவுமே சில மைக்ரோ ஒர்க் அவுட் செய்யறது நல்லது. உங்களோட எனர்ஜி ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணாம உங்களோட பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண தேவையான எனர்ஜியை நீங்க சேர்த்து வைக்க தெரிஞ்சுக்கணும். அந்த ஈவினிங் டைம் உங்க லைஃபுக்கு தேவைப்படுற சில முக்கியமான விஷயங்களை செய்ய ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனா ரியாலிட்டியில நம்ம இந்த நேரத்தை என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் ரிலாக்ஸ்